ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம நேந்திரம்பழத்தை வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே மிஸ் ஆகாமல் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நான் இந்த நேந்திரம்பழத்தை வச்சு நேந்திரம்பழம் அப்பம், அதாவது கேரளத்து பழம்பொரியும் நேந்திரம்பழம் புளிசிரி, அதாவது மோர் குழம்பு ரெண்டும் செஞ்சு ரீசெண்டாக அப்லோட் பண்ணியிருக்கிறேன். என்னுடைய சேனலில் போய் செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஸ்டஃப்டு பனானா ஸ்வீட் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். நான் இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு வாழைப்பழம் தான் எடுத்துருக்கிறேன். இந்த ஸ்டஃப்டு பனானா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேட்டர் ரெடி பண்ணணும். இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக மைதா மாவு எடுத்துக்கலாம். கூடவே கொஞ்சம் சீனி ஆட் பண்ணணும். நான் சுகர் பவுடர் ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் நார்மல் சீனி கூட ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு பிஞ்ச் போல் சோடா உப்பு, அப்புறம் ஒரு பிஞ்ச் போல் ஃபுட் கலர், இது எல்லோ ஃபுட் கலர் கேசரி பவுடர், எல்லோ கேசரி பவுடர் ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு ஃபுட் கலர் வேண்டாட்டா இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் இந்த எல்லோ கலர் சேர்த்து பண்ணும்போது ஒரிஜினல் வாழைப்பழ கலர்லேயே இருக்கும். இது அவ்வளோத்தையும் சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல திக்காக இட்லி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு பேட்டர் ரொம்பவே முக்கியம். ஸோ இந்த மாதிரி நல்ல திக்காக கட்டியாக பேட்டர் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நமக்கு ஸ்டஃபிங் வெளியில் வந்துடும். மிக்ஸ் பண்ண பேட்டரை தனியாக வச்சுட்டு இப்போ ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதில் ஒரு 2 to 3 ஸ்பூன் சிவப்பு அவல் சேர்த்துக்கோங்க. இந்த அவலில் லைட்டாக தண்ணி ஊற்றி ஒரு 2 to 3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா இதில் தூசி இருக்கும். அதுக்குன்னு அவலை ஊற எதுவும் வைக்க வேண்டாம், ஜஸ்ட்டு வாஷ் பண்ணி எடுத்தாலே போதும். அவலை நல்லா வாஷ் பண்ணி தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் துருவின வெள்ளை தேங்காய், 1 ஸ்பூன் சர்க்கரை, அதாவது வெல்லம். நான் நாட்டு சர்க்கரை எடுத்துருக்கேன், நீங்கள் சாதா வெல்லம் கூட எடுத்துக்கலாம். கூடவே ஒரு பிஞ்ச் ஏலக்காய் பொடி, ஒரு அரை ஸ்பூன் போல் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம சேர்த்த தேங்காய் வெல்லத்தில் உள்ள ஈரப்பதத்திலே இந்த அவல் நல்லா சாஃப்டாக மிக்ஸ் ஆயிரும். பனானா ஸ்வீட் பண்ணுறதுக்கு நம்ம இப்போ பேட்டரும் ரெடி பண்ணியாச்சு, ஸ்டஃபிங் ரெடி பண்ணியாச்சு. இப்போ பனானாவை எடுத்துக்கலாம். நான் பெரிய வாழைப்பழமாக இருக்கிறதுனால இதை 3ஆக கட் பண்ணி எடுக்க போகிறேன். நீங்கள் சின்ன வாழைப்பழம் யூஸ் பண்ணுறதா இருந்தால் முழுசாகவே வச்சு அப்படியே ஸ்டஃபிங் பண்ணலாம். வாழைப்பழத்தை இந்த மாதிரி பீஸ் போட்டு எடுத்ததுக்கப்புறமா மிடில் போர்ஷனில் கத்தி வச்சு பாதி வரைக்கும் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். வாழைப்பழத்தை இந்த மாதிரி லேஸாக, அதாவது பாதி போர்ஷன் வரைக்கும் தான் கட் பண்ணி எடுக்கணும். ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்தாச்சுன்னா நமக்கு ஸ்டஃபிங் உள்ளே நிற்காது. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்குள்ளால் தான் நம்ம ஸ்டஃபிங் வைக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்பூன் எடுத்து இந்த வாழைப்பழத்துக்கு உள்ளால் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அவலை உள்ளே ஸ்டஃப் பண்ணிக்கலாம். அதுக்கு நிறைய திணிக்க வேண்டாம். மேக்ஸிமம் எந்த அளவுக்கு பிடிக்குமோ அவ்வளோக்கு வச்சா போதும். இந்த வாழைப்பழத்துக்குள்ளால் ஸ்டஃபிங் நிறைய வைக்கவும் முடியாது, நிறைய வைக்கவும் வேண்டாம். ஸ்டஃபிங் நிறைய வச்சு திணிச்சோன்னா பழம் 2ஆக உடஞ்சி போகும். இந்த மாதிரி எல்லா வாழைப்பழ பீசஸ்லையும் ஸ்டஃபிங்கை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சைடில் கேஸ் ஸ்டவ்வில் கொஞ்சம் எண்ணெயை காய வச்சுக்கலாம். ஸ்டஃப் பண்ண பனானாவை இந்த மாதிரி பேட்டரில் நல்லா டிப் பண்ணி சூடான எண்ணெயில் போட்டுக்கலாம். ஃப்ளேமை கொஞ்சம் மீடியம்லேயே வச்சுக்கோங்க. அதே மாதிரி எண்ணெயில் ஒரு வாழைப்பழ பீஸை போட்டதுக்கு அப்புறமா ஒரு 20 to 30 செகண்ட்ஸ் கழிஞ்சதுக்கப்புறமா அடுத்த பீஸை போட்டுக்கோங்க. அப்போ தான் ஒன்றோடனு ஒட்டாமல் வரும். அப்படி இல்லைன்னா மைதா மாவு ஒன்றோடனு ஒட்டி பிடிச்சிக்கும். அதே மாதிரி அடுத்த பீஸை போடும்போது இதே மாதிரி ஒரு 20 to 30 செகண்ட்ஸ் கழிஞ்சதுக்கப்புறமா அடுத்த பீஸை போட்டுக்கோங்க. அப்போ ஒரு சைடில் நல்லா வெந்து இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வந்ததும் லைட்டாக ஃப்ளிப் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், ஸ்வீட்டும் ஒன்றோடனு ஒட்டாமல் ஸ்டஃபிங்கும் வெளியில் வராமல் சூப்பராக வந்திருக்குது. நான் சொன்ன மாதிரி டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கும் இதே மாதிரி ஸ்வீட் கிடைக்கும். பொதுவாகவே நம்ம எந்த ஒரு ஸ்வீட் பண்ணுறதா இருந்தாலும் அதோட ஷேப் நல்லா இருந்தால் தான் ஸ்வீட்டும் நல்லாயிருக்கும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்து பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாழைப்பழ ஸ்வீட் இந்த மாதிரி 2 சைடும் நல்லா கிறிஸ்பியாக வந்ததுக்கப்புறமா எண்ணெயிலேருந்து எடுத்து தனியாக வச்சிடலாம். அதே மாதிரி நம்ம எல்லோ கேசரி பவுடர் போட்டால் மட்டும்தான் இந்த மாதிரி வாழைப்பழ கலர்லேயே நமக்கு ஸ்வீட் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நார்மல் ஒயிட்டாக தான் இருக்கும். இந்த ஸ்டஃப்டு பனானா அப்பம் பார்த்திங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ரொம்பவே ஹெவியாக இருக்கும். 1 or 2 பீஸ்க்கு மேலே நமக்கு சாப்பிடவே முடியாது. நான் ஒன்றே உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். நான் இதே நேந்திரப்பழத்தை வச்சு வேறே நிறைய ஸ்வீட்ஸ் அண்ட் ரெசிபிஸ் செஞ்சு அப்லோட் பண்ணியிருக்கிறேன். என்னுடைய சேனலில் போய் செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாழைப்பழத்தோடு சேர்த்து அவல், தேங்காய், வெல்லம், நெய் எல்லாம் சேர்ந்து நம்ம சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோவை பார்த்ததோட விடாமல் நீங்களும் இந்த அப்பம் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ஸ்டஃப்டு பனானா ஸ்வீட் எப்படி வந்தது, பிடிச்சிருந்தான்னு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை, அதாவது SRV கலக்கல்சல், லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you soon in the next video. Bye.